கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண்மணி இவங்க தான். தன்னோட 2வது விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு அவங்க பூமிக்கு திரும்பி வரும்போது மேலேயே அவங்க பயணிச்சு வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சு செதறி அவங்க உட்பட 7 விண்வெளி வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நாசாவுக்கு விபத்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க எதுவுமே செய்யல. ஏன் அவங்க எதுவுமே செய்யல? விண்வெளிக்கு தொடர்ந்து போய் நிறைய ஆய்வுகள் பண்ணணும், அதே நேரத்தில் அதோட செலவையும் குறைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மேலே போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு செலவு வந்து நிறைய கம்மியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம். இதை எப்படி அவங்க திரும்ப பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ நடுவில் அந்த ஆர்பிட்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க, அந்த இன்ஜின்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ அதுக்கு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாலிட் ராக் பூஸ்டர்ஸும் ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் டேங்க்கும் இருக்கும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் கீழே வந்து அப்படியே மேலே போகணும் அப்படின்னா அது புவியீர்ப்பு விசையின் தாண்டி அதிகமான த்ரஸ்டோட அப்படியே கிளம்பி போச்சுனா தான் அதால் அப்படியே மேலே போக முடியும், விண்வெளிக்கும் போக முடியும். அப்போ அவ்வளோ த்ரஸ்ட் வேணும்னா அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஃபியூவலும் தேவைப்படும் இல்லையா, அதனால தான் அந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸையும் எக்ஸ்டர்னல் டேங்கையும் பயன்படுத்துறாங்க. இதுல விண்வெளிக்கு போன அந்த ஆர்பிட்டர் திரும்பி பூமிக்கு வரும் இல்லையா, அப்படி வரும்போது அது அதிகப்படியான வேகத்தில் வரும். அந்த வேகத்தில் அது வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய காத்தெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும். அதனால இந்த ஆர்பிட்டில் ரொம்ப அதிகமான சூடு ஒன்று உருவாகும். அந்த வெப்பம் தொடர்ந்து உருவாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும் இல்லையா, அதனால அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது அந்த வெப்பத்திலேருந்து அந்த ஆர்பிட்டரை காப்பாற்றி கொடுத்துரும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2003 அன்னைக்கு தன்னோட 2வது விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு அவங்க கெனடி ஸ்பேஸ் சென்டரில் ஆர்பிட்டர் தரை இறங்கணும். இதுக்காக கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டரில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா, எப்படி பயணிச்சு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு வெளியில் மக்களும் மீடியாவும் இவங்களோட வருகையை பார்க்கணும், இந்த ஆர்பிட்டர் எப்படி தரையிறங்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தரையிறங்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ஆர்பிட்டரில் நிறைய பிரச்சனைகள் ஒன்றா ஏற்பட ஆரம்பிக்குது. இது சம்பந்தமாக கீழே கமாண்ட் சென்டர்லையும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களையும் தொடர்ந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கு. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து எல்லா கம்யூனிகேஷனுமே அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்னடா இது திடீர்னு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே கமாண்ட் சென்டர்ல எல்லாருமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெளியில வெயிட் பண்ணியிருந்த அந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வானத்துல பார்க்கும்போது ஏதோ வெடிச்சு சதறி அப்படியே தொடர்ந்து பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, கல்பனா சாவ்லா பயணிச்சு போன அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆர்பிட்டர் தான் வானத்திலே வெடிச்சு செதறி அப்படியே அதோட துகள்கள் கீழே வந்துட்டே இருக்கு. அப்படி அது வெடிச்சு செதறினதுனால அவங்க உட்பட அதுல இருந்து 7 விண்வெளி வீரர்களும் மொத்தமா இறந்து போறாங்க. இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு இல்லையா, இந்த விபத்துக்கு காரணமான விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நாசாவுக்கு முன்கூட்டியே தெரியும். இருந்தாலும் ஏன் அவங்க அதை சரி பண்ணல, ஏதாவது சரி பண்ணி அவங்களை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.